இசைத்திடவே நான் மறந்தேன். சுவாசமாய் என்னுள்ளில் நீ வந்தாய், வாசமாய் என்றும் நீ எனில் நின்றாய். உன்னை பிரியாமல் நான் வாழ்வேன், உந்தன் திருநெஞ்சில் நான் அயர்வேன். உன் பாத சுவடில் என் பாதம் பதிப்பேன், உன்னோடு நான் வாழுவேன். என் வாழ்வின் பொருள் காணுவேன். வாழ நிலைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நிலைக்கிறேன் வரங்கள் தாராய். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, கண்களை மூடி ஜெபிப்போம். இதோ நற்கருணை ஆண்டவர் முன்பாக வீட்டிருக்கின்ற இந்த தருணத்திற்காக நன்றி சொல்வோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்வோம். இதோ புதிய மாதத்தினை கொடுத்த கடவுளுக்கு நம்முடைய நன்றியை உரித்தாக்குவோம். இத்தனை மாதங்கள், கடந்த 6 மாதங்களுக்கு நம்மை காத்து நம்மை வழிநடத்தி வந்த நம்முடைய கடவுளுக்கு நம்முடைய நன்றியை உரித்தாக்குவோம். நன்றி ஆண்டவரே, கடந்த 6 மாதங்கள் கண்மணி போல எங்களை காத்த உடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லையா? மாறாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து இந்த 6 மாதங்கள், குறிப்பாக இந்த 2026 நாங்கள் தொடங்கிய நாள் முதல் இந்நாள் வரை எங்களை காத்து வழிநடத்தி வந்திருக்கின்றீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இதோ தொடங்கி இருக்கின்ற இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பொழிய வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த வேளையிலே, இதோ இந்த புதிய மாதத்தை தொடங்கியிருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் தாமே நமக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் வல்லமையும் தர வேண்டி ஜெபிப்போம். திருப்பாடல் 51:10 நாம் வாசிக்கின்றோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னில் உருவாக்கியருளும் என்று திருப்பாடல் 51:10 நாம் வாசிக்கின்றோம். இந்த புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற இந்த மாதத்திலே கடவுள் நம்மை தூயதோர் உள்ள மக்களாக, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல, கடவுள் நன்மையை நாடுகின்ற கடவுளாக, நாம் நன்மையை தேடி செல்லும் பொழுது கடவுள் நம்மோடு பயணிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதை வாசித்தோம். அதுபோல நாம் தூயதோர் உள்ளமாக, எப்பொழுதும் தூயதோர் மனது படைத்த மக்களாக வாழ கடவுள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பாக வெனிசுலா நாட்டில் நிலநடுக்கத்தினால் பல 100 மக்கள் தங்களுடைய உயிரை இழந்து, தங்களுடைய உடைமைகளை இழந்து, தங்களுடைய அனைத்தையும் இழந்து இறந்து போயிருக்கின்றார்கள். அத்தகைய ஆன்மாக்கள், அனைத்து ஆன்மாக்களும் உம்மிடம் வர நீர் அவர்களை உம்மிடம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்படி ஜெபிப்போம். எத்தனையோ நபர்கள் தங்களுடைய உறவினர்களை, தங்களுடைய நண்பர்களை இழந்து, தங்களுடைய வீடுகளை இழந்து, தங்களுடைய அனைத்தையும் இழந்து நடு தெருவில், நடு ரோட்டில் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தில், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவளோடு இருந்து அவர்களை பாதுகாத்து அவளை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். காலநிலை மாற்றத்தால் ஐரோப்பிய நாடுகளில் ஏற்படுகின்ற இந்த வெப்பநிலை தாக்குதல் எத்தனையோ மக்களின் உயிரை வாங்கியுள்ளது. அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த வருகின்ற மாதங்களில் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கவும், நம்மை வழி நடத்தவும், நமக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் வல்லமையும் அளித்து நம்மை உடனிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று நம் ஆண்டவரிடம் கண்களை மூடி உருக்கமாக ஜெபிப்போம்.
நாம் கேட்ட வரங்கள் அனைத்தையும், நாம் ஏறெடுத்த அனைத்து விண்ணப்பங்களையும் கடவுள் கண்டிப்பாக நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமென். தாயான என் தெய்வமே, வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். என் வாழ்வே, என் வழியே, என் உயிரே, வாழ்வின் உணவே, வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய்.